இப்போ சமீபத்தில் ஆர்பிஐ வெளியிட்ட தங்க நகைக்கடன் திட்டமான சில சந்தேகங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற சில குழப்பங்களும் இருக்குது. பொதுவாக நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 25,000 டன் தங்கம் இந்திய வீடுகளில் இருக்குதுங்க. அதுபோல் வருஷத்துக்கு நம்ம 1000 டன் தங்கம் இறக்குமதி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பொருளாதாரத்தில் தங்கத்தோட பங்களிப்பு மிக மிக முக்கியமுங்க. அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாளமாக வந்து இந்த தங்க வியாபாரம் விற்பனை ஒழுங்கு பண்ணுற சில நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி மூலமாக வரி விதிப்பை ஓரளவுக்கு நேர் பண்ணிட்டாங்க. அடுத்து தங்கத்தோட தூய்மைக்காண்டி பார்த்தீங்கன்னாங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா BIS ஹால்மார்க் HUID என்ற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நுகர்வோர் தூய தங்கத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு கஸ்டமருக்கு கிடைத்ததுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாங்க தங்க நகைக்கடன் திட்டங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஒழுங்கு பண்ணுறதுக்கு சில யோசனைகள் பண்ணியிருக்கிறாங்க RBI. என்ன பார்த்தீங்கன்னாங்க நம்ம நாட்டோட சாதாரண மனிதர்கள் வந்து அதிகமாக உடனடியாக ஒரு பணத்தேவைக்கு வந்து கிராமம் முதல் நகரம் வரைக்கும் உடனடியாக உதவி பண்ண தங்க நகை திட்டம் தாங்க. இந்த ஒரு தொழில் பார்த்தீங்கன்னாங்க பார்த்தீங்கன்னா பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்திய அரசு வங்கிகள் கடன் கொடுக்குது, இந்திய தனியார் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க. அதுபோக NBFC சொல்லக்கூடிய அரசு சாராத நிதி நிறுவனங்கள் அவங்க நகைக்கு பணம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் சின்ன சின்ன வட்டி கடைகள், பான் புரோக்கர் சொல்லக்கூடிய வட்டி கடைகள் பணம் கொடுக்குறாங்க. இத்தனை பேர் இந்த சம்மந்தப்பட்ட தொழில். இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல மோசடிகள் குற்றச்சாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அரசாங்கத்திற்கு பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க, வங்கிகள் பணத்தை இழந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பல கோரிக்கைகள் பல காரணத்திலிருந்து இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதிய கைட்லைன் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் நகைக்கடன் வாங்கும் போது நீங்கள் தான் இந்த நகைக்கு உரிமையாளர் என்று சான்று கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. இந்த சான்றுங்கிறது கடையிலேருந்து வரக்கூடிய பில்லு தான் சான்றுங்க. அதான் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் இந்த நகையை பொறுத்த வரைக்கும். நம்ம கேட்கலாம் பழைய நகைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்கலாங்க. உண்மைதான், நம்ம நாட்டில் பல காலமாக இந்த தொழில் வந்து அதுதான் ஒழுங்கு பண்ணுறது இந்த ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. பழைய நகைகள் இருந்தால் அதை வாங்கும் போது என்னென்னாங்க நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. பட் ஒரு நல்ல முயற்சி இன்னைக்காவது ஆரம்பித்தோம்னா கூட கொஞ்சம் வரக்கூடிய காலங்களில் எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொரு நகைக்கும் பில்லு இருக்கும், அந்த ஓனர்ஷிப் இருக்கும். இன்னைக்கு உள்ள தங்க விற்கக்கூடிய விலைக்கு ஒரு பவுன் சுமார் 70,000 ரூபாய்க்கு விற்கிதுங்க. 10 பவுன் 7 லட்சம் ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கிறதுங்கிற ஆவணம் இருக்கிறது மிகவும் நல்ல முயற்சி. ஸோ இந்த முயற்சி நம்ம பொதுமக்கள் வரவேற்றோம்னா நல்லதுங்க. அதுபோல் நம்மள்கிட்ட வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து சட்டபூர்வமான பர்ச்சேஸ் ஆயிடுது. ஸோ அதனால் இந்த தங்கத்துக்குள்ள ஒரே ஆதாரம் வந்து நம்மளோட பில்லு மட்டும்தான். அதை நம்ம வந்து கேட்டு வாங்கிட்டோம்னா நல்ல பழக்கம். அதை அரசாங்கத்துக்கு அதுக்குள்ள வரி வந்து கண்டிப்பாக போய் சேரும். நீங்கள் பில்லு போட்டு நகை வாங்கும் போது இந்த ஆதாரம் வாங்கக்கூடிய நகைக்கு ஆதாரம் வாங்கும் போது என்ன ஆகுதுனாங்க கடத்தல் தங்கம் நிற்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த கடத்தல் தங்கம் குறையுங்க. கடத்தல் தங்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹவாலாக்கு பயன்படுத்த குற்றச்செயல்கள் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு பயன்படுதுங்க. அது மாதிரி கடத்தல், இப்போ குழந்தைகள் கடத்தல், பெண்கள் கடத்தல், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த கடத்தல் தங்கத்து பூரா இந்த கடல் தங்கம் தான் பயன்படுது. ஸோ இதுக்கும் நம்மளால் ஒரு குடிமகனை நம்மளால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நம்ம நகை ஏதோ ஒரு காரணத்தை நம்ம இழந்துட்டோம்னா கூட ஒரு போலீஸ் ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பில் இருந்ததுன்னா நாளைக்கு நமக்கு தங்கம் ரிக்கவர் ஆகும் சூழ்நிலையில் நீங்கள் இழந்த தங்கத்தை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆபத்தையும் உங்களோட அந்த பில் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ என்ன சொல்கிற RBI என்ன சொல்கிறா, நீ என்ன மதிப்பீடு பட்ட என்ன பியூரிட்டி இருக்குன்னு நினைக்கிற அதெல்லாம் வந்து ரெக்கார்டாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. உங்கள் நகைக்கு வங்கியும் ஒரு ஆதாரம் கொடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி நாங்கள் 2 காப்பி கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு காப்பி உங்கள்கிட்ட இருக்கும், ஒன்று வந்து வங்கியில் இருக்கும். இதனால மீண்டும் நமக்கு என்ன ஆதாரம்னா இந்த நகை வந்து எக்காரணம் கொண்டு மாறி போக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பியூரிட்டி சர்டிஃபிகேட் வரும்போது என்னன்னாங்க அந்த தங்கத்தின் அடையாளம் பூரா ரெக்கார்ட் ஆயிருதுங்க. எடையா இருந்து கல் இருக்குதா, டிசைன் என்ன டிசைனு, ஃபோட்டோ கூட அவங்க வந்து பியூரிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 3வது பாயிண்ட், நம்ம முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னாங்க இந்த லோன் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. இந்த லோன் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துது. நம்ம வச்ச நகையை திருப்பலைன்னா இந்த மாதிரி ஆபத்து எல்லாம் இருக்குங்கிறது சொல்லுதுங்க. இந்த லோன் அக்ரிமெண்ட்டில் இன்னொரு என்ன சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க இன்கேஸ் உங்கள் நகை வந்துங்க எதிர்காலத்தில் ஏலத்துக்கு விட்டுட்டா கூட இந்த பணம் வந்து என்னன்னாங்க பேங்க் தனக்கு வர வேண்டிய பணம் வட்டி செலவு மீதி பணத்தை வந்து உங்கள் கணக்கில் வர வைக்கணுங்க. இது வந்து ஒரு நல்ல முயற்சி. இப்போ நடைமுறைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் உங்கள் தங்கத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வச்சுக்கலாங்க. ஆனால் உங்களால் திருப்ப முடியாத காலத்து ஏலத்துக்கு விட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு முழு பணம் போக வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லைங்க. பேங்க் என்ன பண்ணணும்னா உங்கள் நகையை ஏலம் விட்டால் கூட அந்த நகைக்கு வந்து ஏலத்துக்கு எவ்வளோ போயிருக்குது, ஸோ நீங்கள் பேங்க்குக்கு தர வேண்டிய பணம் வட்டி செலவெல்லாம் போக மிச்சம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த லோன் அக்ரிமெண்ட்டில் வரும். ஸோ இது வந்து நுகர்வோருக்கு வந்து ஒரு நல்ல சிஸ்டம்ங்க. லோன் வந்து பெனல்ட்டி யாருக்குன்னாங்க பேங்க்குக்கு. எதுக்குன்னா நீங்கள் பணத்தை கட்டி முடித்த பிறகு உங்கள் நகையை கொடுக்க தாமதம் பண்ணாங்கன்னா
அவங்களுக்கு வந்து 7 நாளைக்கு மேலே தாமதம் பண்ணாங்கன்னா ஒரு தினம் 5000 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்கீம். ஏன்னா நடைமுறையில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாங்க, கொடுக்கும் போது நிமிடத்தில் கடன் சொல்லுவாங்க. பட் திருப்ப போனோம்னாங்க பல காரணம், ஆள் இல்லை, அப்ரைசர் வரல, இல்லை இந்த ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வச்சுருக்கிறோம், இன்றைக்கி சனி ஞாயிறு பேங்க் லீவு, இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னாங்க நகை தாமதமாக ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஆர்பிஐ இந்த யூனிஃபார்ம் சட்டத்தினால நுகர்வோருக்கு வந்துங்க தாமதமாச்சுன்னா பணம் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது.